வானவில் டைம் பாஸ். இது ஒரு குட்டி சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புத்திசாலி முயலை பற்றின கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தன. அந்த காடானது ஒரு பெரிய நதிக்கரையினுடைய ஒரு கரையில் இருந்துச்சு. அதனுடைய மறுக்கரையில் தான் நிறைய பழங்கள் இருக்கக்கூடிய மரங்களும் இருந்துச்சு. இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய பழங்களை எப்படியாவது சாப்பிடணுன்ட்டு ஆசை வந்து ஒவ்வொரு விலங்கும் முயற்சி செய்து பார்க்கும். ஆனாலும் அதற்கு ஒரு பயம் வந்துட்டு. ஏன்னா அந்த நீரோடையில் நிறைய முதலைகள் இருக்கும். முதலைகளை பார்த்தோன்னே இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு எல்லாம் ஒரு பயமே வந்து விட்டது. அதனால் முயற்சி பண்ணவே இல்லை. அந்த நதிக்கரைக்கு முயல் ஒன்று வந்தது. அந்த பழமரங்களை பார்த்தது. முயலுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு அதை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதுக்கும் பயம், ஏன்னா முதலைகள் நம்மளை சாப்பிட்ருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். மறுநாள் ஒரு திட்டத்தோடு வந்த முயல், முதலையாரே முதலையாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கூப்பிட்டுது. முதலைகள் யார் நம்மளை இப்படி இவ்வளோ சத்தமாக கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முதலைகளும் சத்தம் வந்த திசையை நோக்கி போனது. அங்கே போய் பார்த்தா ஒரு முயல் நின்றுக்கிட்டு இருந்தது. முயலை பார்த்தோன்னே, நீ தான் எங்களை கூப்பிட்டாயா, எதற்காக கூப்பிட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்டது. அதற்கு முயலோ, என்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள், நான் உங்களிடம் நான் வந்த காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுது. உடனே முதலைகளும், நாங்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம், நீ வந்த காரியத்தை சொல் அப்படின்னு சொல்லிச்சுது. உடனே முயலோ, நம்மளுடைய சிங்கராஜா இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் விருந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனால் இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் கணக்கெடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அதனால் நான் உங்களை கணக்கெடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே முதலைகளும், எங்களையும் கணக்கெடுக்கவா போகிறாய் அப்படின்னு கேட்டது. முதலைகள், எங்களை எப்படி நீ கணக்கெடுப்பாய் அப்படின்னு கேட்டது. அதற்கு முயலோ, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக நில்லுங்கள், நான் உங்கள் முதுகில் ஏறி சென்று உங்களை எண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா முதலைகளும் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக நிற்க ஆரம்பித்தது. முயலோ அதனுடைய முதுகில் தாவி தாவி சென்று நதிக்கரைக்கு மறுபக்கம் போய் சேர்ந்து விட்டது. அங்கே போன முயல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் நல்லா பழங்களெல்லாம் சாப்பிட்ட முயலானது மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துட்டு கிளம்பிச்சு. முதலைகள் எல்லாம் முயல் இன்னும் காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து முயலும் சேர்ந்தது. எதற்காக இவ்வளோ தாமதம் ஆயிட்டு அப்படின்னு கேட்கும் போது, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை கணக்கெடுக்கிறதுல தாமதமாயிட்டு அப்படின்னு சொல்லிச்சுது. உடனே முயலுக்கு மறுக்கரைக்கு போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்க நேரம் முதலையை பார்த்துட்டு, முதலையாரே முதலையாரே, உங்களை கணக்கெடுக்கும் போது ஒரு சின்ன தப்பு பண்ணி, காலையில் நீங்கள் நின்ன மாதிரி ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக நில்லுங்கள், நான் மறுபடியும் உங்களை கணக்கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லிச்சுது. உடனே எல்லா முதலைகளும் ஒருவர் பின் ஒருவராக நின்றுது. முயலும் அதனுடைய முதுகலை தாவி தாவி சென்று மறுக்கரைக்கு போய் சேர்ந்து விட்டது. முதலைகளிடமிருந்து முயல் தப்பித்து விட்டது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன முயலானது அதனுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படி முதலைகளிடமிருந்து தப்பித்து அதனுடைய குறிக்கோளை அடைந்ததோ, அதே போல் நாமும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலையிலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் நாமும் வெற்றி பெறலாம்.